அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளும் ஒன்று சாதிக்கணும், நம்மளும் நல்லா வாழணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற கனவுகள் தான். அந்த கனவுகளை நம்ம கனவாக மட்டுமே விட்டுடக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படி செய்கிற முயற்சியில் எதுவும் ஒன்றா இருக்கணும். நம்ம டைலரிங் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி தையல் சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அதில் நம்ம சில விஷயங்களை பயனடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சம்பாதிச்சு நம்மளும் சாதிக்கணும். நம்ம பெண்களாக பிறந்துட்டு எதையுமே சாதிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணமும் இருக்குது இதில். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் எதையாவது ஒன்று தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்றைக்குமே ஓடாத நாள் கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்றைக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவைக்கான பூர்த்தியை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாம் தெரிஞ்ச தொழிலை மேன்மைப்படுத்தி அதில் முன்னுக்கு வர்றதுனால தப்பு கிடையாது. ஒருத்தர் செய்கிற தொழிலை பார்த்து பொறாமப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது. தவிர நம்ம உழைக்கிறதுனால நம்ம முன்னேறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. கிடைக்கும் அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். எல்லாருமே வீட்டில் எந்த ஒரு வேலையுமே நிரந்தரமாக கிடைக்கல, நம்ம எப்படி பிழைக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எப்படி முன்னேறது அப்படின்ற வீட்டில் எல்லோரும் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா ஏன் நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் பெண்கள் கொஞ்சம் வெளியில் நாமளும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்ம தேவைகளும் நிரந்தரமாக பூர்த்தியாகும். எல்லா விஷயத்துக்கும் சும்மா இருக்குன்றது இல்லாமல் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்மளும் நிரூபிக்கணும். அதையும் தாண்டி பெண்கள் பாரதியார் சொன்ன மாதிரி பாரதி பெண்ணாக மாறணும். நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் உழைக்கணுன்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நமக்கு நடக்கும். எல்லாருமே அந்த இறைவனை நம்புங்க. அதே போல் நம்ம தொழிலையும் ஒரு தெய்வமாக நினைச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்குன்றதை நம்பி இறங்கி எல்லாருமே வேலை செய்யணும். செய்கிற பட்சத்தில் நமக்கும் கடவுள் முன்னேற்றங்களை கொடுப்பாரு. யாருக்கும் துரோகம் மட்டும் செஞ்சு வாழாத நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பூர்த்திகளை உழைச்சி சம்பாரித்து வாழ்ந்தோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடையலாம். எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துகிறேன்.